ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சும்மா பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண விளையாட போகிறோம்னா வியர்டு கன்கி வாங்க. ஏரோப்ளெக்ஸில் போய் சர்ச் பண்ணுங்கள். வியர்டு கன் கேம் போட்டிங்கன்னா வரும். வியர்டு கன் கேம் ப்ராக்கெட் போட்டு வந்துடும். கன்னை எப்படி பண்ண சொல்லி தரேன். அதனால தான் இந்த ஸ்னைப்பு எஸ்எம்ஜினா எதுவுமே வராது மாதிரி இருக்கும். பாருங்கள், எதுவுமே வராது மாதிரி இருக்கும். ஷார்ட் கேமில் இப்படி எல்எம்ஜினா இது பிஆர் சைடா பிஆர் அதுன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஓகே. 47 வந்து எல்லாமே வரும். எனக்கு பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா இதில் இது ஒரு பாரு பட்டன் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படியே உள்ள தள்ளி கூட வச்சுக்கலாம். இந்த சைடு பின்னாடி ஏஆர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வரும். பாருங்க, அப்படி புத்தம் புதுசாக இருக்கும். சரியாக இருக்குங்க இது கேமு. இன்னும் இப்படி நல்லா இருக்கா. இப்போ சைடில் மத்தியம் ஜெயிச்சிருக்கு. சைடில் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வரும். அப்புறம் வந்து பேக் கார்டு எழுத்துல வாங்க. ஏன் நம்ம ஜங்கில் எழுத்துலாம் தானே ஜங்கில் அவ்வளோ நல்லா இருக்காது. பாருங்க, நல்லா இருக்கும். அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கணும். நம்ம வந்து வைக்கிறோம்னா இதான் வைக்கணும். இது அப்படி தான் விட்டுருங்க. இதெல்லாம் கண்ணுக்குங்க கன் ஸ்கின்னு நிறையா இருக்கும். கிரனைடு இது மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா கிரனைடு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டே இருக்கோம். இல்லை கிட்ட எவ்வளோ கஷ்டம் வரைக்கும் வாங்கிக்கலாம். 5-6 போட்டால் பாருங்க. சைடில் சில்வர் காயின் மாதிரி காமிக்கு மேலே பார்த்தியா, எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். கிரனைடு மட்டும் போகிறேன். இவ்வளோ ஸ்லோவாக நம்ம ஸ்னைப்பரோட ஸ்கூப் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. கண் வச்சுக்கமாக இருக்கா. இது மட்டும் மாத்திரம் பாருங்களா. இது நல்லா இருக்காதுங்க. நல்லா இல்லை. இது வேணாலும் இப்படி வைக்கலாம். நல்லா இருக்கு. இதை வேணா வச்சுக்கலாம். சென்டரில் சொல்லிக்கலாம். நல்லா இருக்காது. கொஞ்சம் அதே தான் இருக்குது. மொத்தமாக ஸ்பான் பண்ண எடுத்துட்டு சென்டருக்கு போய் உங்களுக்கு என்ன வேணுமோ
நான் வச்சுக்கலாம். இது பிடிக்கல, எனக்கு இதுதான் வேணும். நான் முன்னாடி இருக்கிறது பிடிக்கல, எதுவுமே பிடிக்கலன்னா போய் மாற்றிக்கலாம். நம்ம இது வந்து ஷார்ட் கன் வைக்கலாமா? ஷார்ட் கன், ஸ்னைப்பர், இது எல்எம்ஜி, இது பிஆர், இது சைடு ஆர்மர். இப்போ நம்ம ஷார்ட் கன்னோட தான் பண்ண போகிறோம். இது எஸ்எம்ஜி. எஸ்எம்ஜியில் நம்ம இருக்கும். இப்போ நம்ம ஷார்ட் கன் தான் போட்டிருக்கோம். ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பும் அதே மாதிரி தான். சுத்தமாக இருக்குது. இது எல்எம்ஜி பிஆர். நம்ம இப்போ நிறையா கட்டுறோன்னா உங்களுக்கு ஸ்கோப்பெல்லாம் வந்துடும். இது ஸ்கோப் வச்சா நல்லாயிருக்கும். இது வைக்கணும். எனக்கு ஒரு பத்தி பெட்டர். இதில் சவுண்டு குறைச்சிக்கிறேன். ஐயோ, என்ன தெரியல வராது. பின்னாடி மாற்றி நம்ம சென்டரை உங்களுக்கு வேறு கன்று முன்னாடி பின்னாடி வச்சுட்டு ஷார்ட் கன் மாதிரி இருக்கணும்னா நான் சொல்கிறது தெரியுமா? சென்டரில் தான் நான் இப்போ மாற்றுறேன். ஏன்னு தெரியும், சென்டரில் வந்து நீங்கள் என்ன கன் சென்டரில் நீங்கள் ஷார்ட் கன் நினச்சிங்கன்னா ஷார்ட் கன் மாதிரியும் சுடும், ஸ்னைப்பர் வச்சுன்னா ஸ்னைப்பர் மாதிரியும் சுடும். இதுதான் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நான் இதாக இருக்குமோ தெரியா மீனுக்கு போய் இது இருக்கு பாருங்க.
இல்லை நம்ம இதை கண்ணை பார்த்துப்போம். குக் பண்ணி வச்சு திரும்ப அதே மாதிரி என்ன பண்ணணும்னா சாப்பிட்டு வச்சுட்டு மேலே பண்ணணும். போய் கோரு சென்டரை பார்த்தீங்கன்னா கோரு போல அதுக்காக கமெண்ட்ல அந்த மாதிரி திட்டாதீங்க. போட்டுப்போம். அதுக்கப்புறம் வேற மேக்ஸிஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அம்மா நல்லா இல்லைங்க. அல்ல மேகிஸ் நம்ம பண்ணது படம் 50 இதில் இன்னும் 120 100 புல்லட் இருக்கும். அது எதுன்னு மறந்துட்டு நான் உங்களுக்கு சர்ச் அது எது நல்லா நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு அது போட்டு காமிக்கிறேன். பாருங்க கன்னு சிக்கமாக இருக்குது. வாங்க போய்ட்டோம். அச்சு பண்ணு பிடிங்க அச்சு பண்ணு ஆட்டோவோட இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.